ஹாய் வணக்கம், வெல்கம் டு ட்ரிபிள்ஸ் வியூஸ். நான் சிவகுமார் சங்கரபாண்டியன். உலக சூழல் ஒரு பக்கம் மாறிட்டு இருந்தாலும், போர் சூழ்நிலையெல்லாம் மாறினாலும், தமிழ்நாட்டில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. கட்சிகள் தன்னுடைய கூட்டணி நிலைப்பாடுகள், கூட்டணி கட்சிகளுடைய சீட்டுகளெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. திமுக கூட்டணி, இங்கே என்டிஏ கூட்டணி. என்டிஏ கூட்டணியில் முதலாவதாக அவங்களுடைய சீட்டுகள்லாம் ஒரு பிரச்சனை இல்லாமல் முடித்த மாதிரி அவங்க அறிவிச்சிட்டாங்க. எப்படியுமே கூட்டணிங்கும் போதே சீட் அறிவித்ததுக்கப்புறம் நிறையா பேர் அதிருப்தியில் சிலர் வெளியில் போவாங்க, எனக்கு சீட்டு கிடைக்கலன்னு போவாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஆனால் சீட்டு பங்கீட்லேயே இழுபறி நீடிச்சிட்ருக்கு திமுக கூட்டணியில். தேமுதிக புதுசாக போனனால கம்யூனிஸ்ட்டுகளுக்கு குறைச்சிருக்கிறாங்க, இவங்களுக்கு 2 சீட்டை கூட்டியிருக்காங்க, பிசிகேக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் படுத்திருக்காங்க, காங்கிரஸ் கூட்டியிருக்காங்க. அந்த வகையில் இங்கே அதிமுகவை பொறுத்தவரையில் இந்த 11.8% எடுத்த வாக்குகள் போன தடவை நாடாளுமன்றத்தில் எடுத்த வாக்குகளின் அடிப்படையில் இவங்க 60 சீட் வரைக்கும் எதிர்பார்த்தாங்க. குறைஞ்சபட்சம் 40 to 50 சீட்டாக அதை வாங்கிடணும் அப்படின்னா அவங்க அந்த சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதிகளுக்குள் எடுத்த வாக்குகளை வச்சு அவங்க அதை கணக்கீடு பண்ணி அந்த தொகுதிகளெல்லாம் கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கால்குலேஷனில் வரும்போது அதனுடைய முக்கியமான ஒரு ரோல் பிளேயர் யாருன்னா அண்ணாமலை தான். இந்த அண்ணாமலை இல்லைன்னா அந்த 11.8 கிடையாதுங்கிறது தான் உண்மை. அதே 6% to 7% தான் நின்று கிட்டத்தட்ட அவருடைய தனிப்பட்ட வகையில் அண்ணாமலையுடைய செல்வாக்கு மட்டும் ஒரு 6% தீர்மானம் பண்ணுச்சுங்கிறது தான் உண்மை. இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அவருக்கான ஒரு தொகுதியை இந்த இடத்துல வாங்கவே இல்லைங்கிறது தான் உண்மை. கேள்விக்குறியாக இருக்குது. $1 மில்லியன் கேள்வி இல்லை. இது வச்சு ஆரம்பத்துலேருந்தே அடுத்த கட்சியினுடைய தலைவர் சொல்லி ஒரு தலைவரை மாற்றினாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு எல்லா இடத்துலையும் போயிட்டு இருந்தது. அதையும் தாங்கி அவர் வெளியே நயினார் தலைவராகி கூட்டணிக்கு ஜெல் ஆவார்னு சொல்லிட்டு பண்ணாங்கங்கிற மாதிரிலாம் ஏற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் திருப்பி அதற்கான ரெகக்னேஷன் யாருக்காக பிஜேபியை நோக்கி வந்தார்களோ, பிஜேபியை நீங்கள் தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி வர வைக்க முடியல. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீங்கள் கட்சியை நோக்கி கட்சியினுடைய கொள்கை பிடிப்பில் வர்றதோட தலைவருடைய கொள்கை பிடிப்பில் தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க பிஜேபியை பொறுத்தவரையில். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது இன்றைக்கி இந்த 27 சீட்டில் கோவை வடக்கு வானதிக்கு போயிடுச்சு. வானதி அவங்க கண்டெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க. சீட்டிங் எம்எல்ஏவாக இருக்கனாலையும் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் எல்முருகனுக்கும் வானதிக்கும் கண்டெஸ்ட் பண்ணி வாங்கக்கூடிய தலைவர்கள் அது முக்கியமான ஒரு இதில் முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுறது இவர் தான். யார்? தமிழிசை சவுந்தரராஜன் தான். நீங்கள் எதிர்த்து எத்தனை தேர்தலில் நிற்பீங்க, எத்தனை பதவி வகிப்பீங்கன்னு தெரியல. நீங்கள் ஒரு கவர்னர் பதவியை திறந்துட்டு திருப்பி வாக்கரசியலுக்கு பயங்கர தொல்லை கொடுத்துட்ருக்காங்கங்கிறது தான் உண்மை. இன்றைக்கி ஒருத்தரையும் செயல்பட விடாமல் எல்லா விதமான இன்றைக்கி அண்ணாமலையுடைய செயல்பாடுகளுக்கு உண்மையிலே வைரம் ஜொலிப்பது நிப்பாட்டுறது கிடையாது. அது இவங்களால் அதை ஜொலிக்கிறது நிப்பாட்ட வைக்க முடியாது. ஆனால் அந்த ஜொலிப்பதை மறைச்சிட்ருக்கிறாங்க. அதுதான். ஆனால் உண்மையில் ஜொலிப்பு தான். அது அவங்களுக்கு தெரியலை இன்னும். யார்? அதாவது இளைஞர்களுடைய பட்டாளம் தான் இன்றைக்கி டிசைட் பண்ணுற நிலைமையில் இருக்குது. அந்த இளைஞர்கள் யாரை நோக்கி வந்திருக்கிறாங்கன்னா பிஜேபிக்கு வந்திருக்குது அண்ணாமலையால் தான் அப்படிங்கிறது தான் உண்மை. அவருக்கு தகுந்த அவர் சிங்காநல்லூரையும் கவுண்டம்பாளையத்தையும் கேட்டார். அதை கேட்டு பெறக்கூடிய அளவுக்கு யாருக்கும் அந்த இடத்துல சொல்கிறதுக்கு ஏன் சொல்லலை, ஏன் தலைவர் சொல்லலை, அவங்கவுங்களுடைய செல்வாக்குக்காக உண்மையில் கட்சியினுடைய வளர்ச்சியை கெடுக்காங்களா அப்படிங்கிறது தான் தெரியலை. தொடர்ந்து அண்ணாமலையை ஒரு பெரிய லீடர் ஆகிடக்கூடாதுங்கிறதுல அதிமுக தெளிவாக இருக்குது. அதில் அதுக்கு எந்த கட்சி அப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு கட்சியில் ஒரு தலைவர் இன்னொரு தலைவர் உருவாக விடமாட்டார். அரசியல் சாணக்கியத்தனம். அந்த வகையில் இன்றைக்கி அதுக்கு உடன் போகிறதுக்கு அதாவது எந்த ஒரு கட்சியும் பயன்படும். ஆனால் அவருக்கு ஃபேவராக ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாதுங்கிறதுல எடப்பாடி தெளிவாக இருக்கார். அதாவது நீங்கள் இதே 27 தொகுதியும் தோற்றாலும் இன்றைக்கி அவர் ஈஸியாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவார், தமிழ்நாட்டில் உங்களுக்கு வேலை இல்லை,
உங்களுக்கு செல்வாக்கு கிடையாதுங்கிற ஒரு வரியில் சொல்கிறதுக்கான வாய்ப்புகளுக்காக அவர் இந்த விஷயத்தை செஞ்ச மாதிரி இருக்குது. அவர் வர்றாரோ வரலையாங்கிறது ரெண்டாவது. அவர் வந்து இந்த இதில் ஒரு பெரிய லெவலில் நம்ம வந்து அதிமுகவை நம்ம கைக்குள்ளே யாரும் கேள்வி கேட்காத வகையில் நாளை இந்த பொதுச் செயலாளர் வந்து நம்மளை தவிர வேறு இருக்கக்கூடாது. இது வரைக்கும் பண்ணிட்டார். இந்த தேர்தலில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு சீட்டை காமிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு வகை போதும். அதிமுக கிட்டத்தட்ட இவ்வாறு கைக்கு வந்தாச்சு. இனிமேல் அசைக்க முடியாத ஒரு தலைவராக தன்னை காண்பிப்பதற்காக அதிமுகவினுடைய அசைக்க முடியாத தலைவராக தன்னை காண்பிப்பதற்காக தன்னுடைய எதிர்நிலையில் உள்ள தலைவர்கள் உருவாகுது. அது அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் உருவாகிறது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான செயலாக இருக்காது. அதை வந்து அருமையாக வந்து தந்திரத்தோட ராஜதந்திரத்தோட அழகாக செஞ்சிட்டாருங்கிறத நம்ம சொல்லணும். இது வந்து யாருக்கான ஒரு மைனஸ் அப்படிங்கிறது பிஜேபிக்கான ஒரு மைனஸ் ஓட்டு அரசியலில் பொறுத்தவரையில் ஒரு நமக்கு வந்து கவர்ச்சி மெயின் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நடிகர்களெல்லாம் டாமினேட் பண்ண ஒரு விஷயத்தை இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு நடிகர் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கவர்ச்சி புயலாக இன்றைக்கி, அதாவது ஒரு அவர் வந்தால் 10 பேர் சேர்ந்து சுற்றி நின்று பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி ஒரு தலைவராக இருக்கிறாருன்னா அது வந்து அண்ணாமலையை தவிர வேறு யாருமே கிடையாது தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு இன்றைக்கி மிகவும் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக தன்னால் எழுந்து செல்வம். தலைவர்கள் உருவாகிறார்கள் அப்படின்னு உருவாக்கப்படக்கூடாது, உருவாக வேண்டும். அந்த மாதிரி உருவானவர், சுயம்பவாக உருவான ஒரு தலைவர். அவரை வந்து இவங்க ஒரு பெரிய லாபி வச்சு தமிழிசை, வானதி இவங்க எல்லாரும் சேர்ந்து லாபி பண்ணி தான் பண்ணுறாங்க. இது எல்லாருக்கும் எங்களுக்கு மனசாட்சிப்படி பிஜேபியில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். அது அவங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறது உணர்த்துக்கு தான் இந்த வீடியோ. என்னன்னாலும் கூட்டணி ஜெயிக்கணுங்கிறதுக்காக எல்லோரும் பாடுபடுறோம். இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து ஒரு ஆளுங்கிறத வந்து நீங்கள் இதே 27 வந்து இந்த 4க்கு அப்புறம் பெரிய நம்பருக்கு கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு மரியாதையை தவிர அதுக்கான வாய்ப்புகள் வந்து நீங்கள் இந்த மாதிரி போனீங்கன்னா மிகப்பெரிய அளவில் குறையுங்கிறது தான் உண்மை. மீண்டும் ஒரு ஆய்வு அறிக்கை பண்ணி இதை வேறு நிலையில் அண்ணாமலை அவர்களுக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாத அளவுக்கு ஒரு 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 தேர்தல் யுக்தியையோ தேர்தல் பொறுப்புகளையோ தேர்தலில் போட்டியிட்டால் தான் அவர் இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குமே தவிர போட்டியிடலைன்னா வானதி உங்களுக்கு கூட வாய்ப்பு கிடையாது. தமிழிசை உங்களுக்கும் மண்ணள்ளி போட்டுருவாங்க. நீங்கள் யாருக்கெல்லாம் மண்ணள்ளி போட்டிங்களோ அவங்க எல்லோரும் உங்களுக்கு மண்ணள்ளி போட போகிறாங்க. அதான் உண்மை. கவனமாக இருங்க, பார்த்துக்குங்க. இதுதான். ஏன்னா ஒரு சாமானியனாக என்னுடைய அபிமானத்தை நான் சொல்கிறேன். இது வரும் வாரங்களில் வந்து என்ன மாதிரியான செயல்பாடுகளுக்கு போகுது அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக அதிமுக இந்த மாதிரி ஒரு பேரத்தில் அழகான ஒரு சமாதி கட்டுறதுக்கான வேலையை வந்து அழகாக பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மை. யார் பிஜேபிக்கு. அதுக்கு பிஜேபி தலைவருக்கு மிகப்பெரிய அளவில் உடந்தை பண்ணியிருக்காங்க. நீ அமித்ஷா என்ன கால்குலேஷன் பண்ணாலும் தமிழ்நாடு கால்குலேஷன் வேறு. அந்த கால்குலேஷனை உடைச்ச ஆள் வந்து அண்ணாமலை தான். அந்த அண்ணாமலைக்கு நீங்கள் ரெகக்னிஷன் பண்ணலாம் மிகப்பெரிய அளவில் பின்னடைவு தான் சந்திப்பீங்க. அதான் உண்மை. நன்றி வணக்கம். வரும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி வணக்கம்.